இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது
மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு என்று தட்டி எழுப்பி உம்முடைய இரட்டிப்பான ஆசிரை கொடுத்து எங்களோடு கூடவே வழி நடக்கப் போகின்ற உம்முடைய கிருபையை எண்ணி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் உம்முடைய அரவணைப்பிற்குள்ளே வாழ்ந்து உம்முடைய பாதுகாப்பை சுவைத்து நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக மகிழ்ந்திருக்க நீர்தாமே உதவி செய்ய வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ராயலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்திற்கு சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படை வீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுள் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் ஒரே குத்தாய் நிலத்தில் பதிய குத்த போகிறேன் என்றார். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவரும் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருந்தபடியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டு இருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவில் இருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமொழியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். மேற்கினின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல்
ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகிறார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளவர் ஆனார். கடைசி ஆதாமோ உயிர் தரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியதே முந்தியது. தூய ஆவிக்குரியது பிந்தியது. முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர், அவர் மண்ணிலிருந்து வந்தவர். இரண்டாம் மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர். மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம் வார்த்தைகளால் பலம் கொடுக்கும் என் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடம் இருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறு செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாய் இருப்பீர்கள், ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கிறார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நற்செய்தியில ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியம் சொல்றாரு. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது நம்முடைய சந்தோஷத்தை நாம அடுத்தவங்க கிட்ட கொடுக்கிற பொழுது அது இரட்டிப்பாக பெருகும். அதுவே துக்கத்தை நாம் அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது பாதியாக குறைக்கப்படும். இந்த பிரின்சிபலை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காணிக்கைய இதே பாணியில நீங்க கொஞ்சம் கவனமாக அவதானிச்சு பாருங்க. நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, சர்ச்சில் நீங்க காணிக்க போடணும் அப்படி என்கின்ற ஒரு நிலை இருக்குது. அதாவது திருப்பலியில காணிக்கை போடுகின்ற நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் இருக்குது. இந்த காணிக்கை போடுகின்ற நேரத்துல நீங்க இவ்வளவுதான் போடணும் அப்படின்னு சொல்லி எங்காச்சும் ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்குதா? கிடையாது இல்லையா? அப்போ நீங்க காணிக்க போடுற நேரத்துல உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களால முடிஞ்சது, நீங்க போட்டீங்க. அப்படி நீங்க 10 ரூபாய் போட்டீங்களாக இருந்தால் நீங்க சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு முன்னிலையில அந்த 10 ரூபாயை போடுவீங்களாக இருந்தால் அதை ஆண்டவர் 10 மடங்காக பெருக்கி உங்களுக்கு கொடுப்பார். இதை நீங்க நம்புவீங்களா? எனக்கு தெரியல. ஆனா இதை நம்பும்படியாக ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருப்பலியில காணிக்க ஒரு 10 ரூபாய் போட்டு வந்துட்டீங்க. அடுத்த வாரம் நீங்க சர்ச்சுக்கு போகிற வேளையிலேயே ஆண்டவராகிய கடவுள் அந்த 7 நாட்களுக்குள்ளாகவே உங்களுக்கு அதை 10 மடங்காக திருப்பி கொடுப்பாரு. சரி, கொடுக்கல் அப்படின்னா என்ன பண்றது? கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, உங்க வழிக்கு நான் வர்றேனே. இப்போ நீங்க கொடுத்த 10 ரூபாய்க்கு ஆண்டவர் 10 மடங்கு அப்படின்னு சொன்னா 100 ரூபாய் தரணும் இல்லையா? நீங்க 7 நாட்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த வாரம் 7வது நாள் நீங்க சர்ச்சுக்கு போறீங்க. போகிற வேளையில நீங்க இன்னொரு 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு போறீங்க. நம்புனீங்க இந்த வாரம் பூராக ஒரு நாள் கூட உங்களுக்கு நீங்க நினைச்சபடி அந்த 100 ரூபாய் கையில கிடைக்கல. சரி, இந்த ஃபாதர் சொன்னாரு, நம்புனோம், ஆனா நடக்கல. இருந்தாலும் காரியம் இல்லை, நாங்க ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையை கொடுப்பதற்காக ஏதோ இந்த 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நீங்க அடுத்த வாரம் எடுத்துட்டு போவீங்க அப்படின்னு வச்சுப்போமே. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வாரத்திலேயே ஆண்டவர் உங்களுக்கு நீங்க நினைச்சபடி 10 மடங்காக நீங்க போட்ட அந்த காணிக்கைக்கு 10 மடங்காக அந்த 100 ரூபாய் பணத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் அதற்கு மேலாக உங்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு அப்படி என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை நம்பினா நம்பிக்கோங்க. இந்த வாரம் நீங்க 10 ரூபாய் போட்டீங்க, ஆண்டவர் அதை 10 மடங்காக திருப்பி உங்களுக்கு கொடுப்பாரு. ஆனா நீங்க நினைச்சபடி அவர் கொடுக்கல. நீங்க ஒரு வேளையில மன உடைவோடு அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போறீங்க, இன்னொரு 10 ரூபாயை எடுத்துக்கிட்டு. இதானே உங்க நிலை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் இந்த 7 நாட்களுக்குள் உங்களுக்கான 10 மடங்கு பணத்தை அல்ல அதற்கு மேலான பணத்தை கொடுத்து விட்டார். எப்படி தெரியுமா? இந்த 7 நாட்கள்ல ஒரு நாள் கூட உங்களுக்கு ஒரு சிறு விபத்து ஏற்படாம உங்களை காப்பாத்தினார். ஏன்னா ஒரு விபத்து ஏற்பட்டு இருந்தா நீங்க அந்த விபத்துல இருந்து வெளிவருவதற்கு எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்கணும் இல்லையா? அந்த விபத்து ஏற்படாம ஆண்டவர் உங்களை காத்து இருக்கிறார். நீங்க கொடுத்ததற்கு மேலாக ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார். அங்கு 100 ரூபாய் பணம் இல்லைங்க, 1000 2000 வரைக்கும் நீங்க செலவழிச்சு இருக்க கூடும். ஆனா அப்பேற்பட்ட விபத்தை கூட ஆண்டவர் தடுத்துட்டார் இல்லையா? ஒரு வேளையில இந்த வாரத்துல உங்களுடைய மணி பர்ஸ் தொலைய வேண்டி இருந்திருக்கலாம். அதற்குள்ள என்ன ஒரு 1000 2000 இருந்திருக்குமா? அந்த மணி பர்ஸ் தொலைஞ்சிருந்தா உங்களுக்கு எவ்வளவு பணம் நஷ்டமா போயிருக்கு பாருங்க. ஆண்டவர் உங்களது மணி பர்ஸை தொலைக்காத படிக்கு அதை பாதுகாத்தார் இல்லையா? அப்போ நீங்க நினைச்சது எதிர்பார்த்தது என்ன?
வெறும் 10 மடங்கு தானே. நீங்க கொடுத்த 10 ரூபாய்க்கு 100 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு தானே எதிர்பார்த்தீங்க. ஆனா அது கிடைக்கல. ஆனால் அது கிடைக்காது போனாலும் ஆண்டவர் இப்பேற்பட்ட முறைகள்ல உங்களை பாதுகாத்தார் இல்லையா? சரி, பாதுகாத்தார் தான். ஆனா இதெல்லாம் அவ்வளவு பெருசா நம்புறது போல இல்லையே. ஏன்னா இப்போ நீங்க சொல்றத கேட்டா ஏதோ கடவுளுக்கு கொடுத்தா தான் கடவுள் திருப்பி செய்வார் என்கிறது போலதானே இருக்குது. இது என்ன கடவுள் கிட்ட நாங்க வியாபாரம் பண்றோமா? சமயங்கள்ல இப்படி நடந்துக்கிறது இல்லையா? நீங்க ஏதாச்சும் ஒரு பொருளை, ரொம்ப பெருமதியான பொருளை, அட மணி பர்ஸா இருக்கட்டுமே, அல்லது ஒரு தங்க ஆபரணமா இருக்கட்டுமே, அல்லது உங்களது டாக்குமெண்டாக இருக்கட்டுமே, ஏதோ ஒண்ணு நீங்க தொலைச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம். அல்லது நீங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போவதற்கு முன்னதாக சில டெஸ்ட் எடுக்க வேண்டி இருக்கும் இல்லையா? அந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க எடுத்துட்டு அந்த டெஸ்டினுடைய ரிசல்ட்ஸ் வரும் வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? இப்படி இருக்கிற வேளையில் எல்லாம் உங்க மனநிலை எப்படி இருக்கு? ஆண்டவரே, இந்த மருத்துவ டெஸ்ட் நல்லபடியா வந்துடணும். அப்படி வந்துட்டா நான் கோவிலுக்கு வந்து உங்களுக்கு நன்றி செலுத்துவேன், மெழுகுவர்த்தி ஏற்றுவேன், நான் காணிக்கை கொடுப்பேன், அல்லது யாத்திரை பண்ணுவேன், அல்லது போனா இந்த காரியம் பண்ணுவேன், அந்த காரியம் பண்ணுவேன் அப்படின்லாம் நாம சொல்லிக்கிறது இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய மணி பர்ஸ் தொலைஞ்சிருச்சு, அதற்குள்ள இவ்வளவு பணம் இருந்துச்சு, கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் ஓடி வந்து காணிக்கை கொடுத்துருவேனே அப்படின்லாம் நம்மில் அநேகர் ஜெபிக்கிறது இல்லையா? அப்போ அப்படியெல்லாம் நாம ஜெபிப்பது சரி அப்படின்னா ஆண்டவர் நாம கொடுத்த காணிக்கைய மனசார ஏத்துக்கிட்டு நம்மை தீமையில விழாத படிக்கு, நமக்கு விபத்து ஏற்படாத படிக்கு, ஆபத்துக்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளாத படிக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் சட்டையின் மறைவில் நம்மை பத்திரப்படுத்தி பாதுகாப்பது ஆசிரியின் காரியம் தானே. ஆகவே இந்த மறையுரையை யாரும் தப்பான நோக்கத்தில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். நீங்க சர்ச்சுக்கு போனா காணிக்க போட்டுத்தான் ஆகணும் அப்படி என்கின்ற நிலை கிடையாது. இப்போ உங்களது மனசார நீங்க கொடுக்கக்கூடிய காணிக்கை அது 10 ரூபாய், 20 ரூபாய், எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுது எப்படி உங்களது மகிழ்வை நீங்க மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது இரட்டிப்பாக மாறுமோ, அதே போன்று நீங்க கொடுப்பதை ஆண்டவர் இரட்டிப்பாக பெருக்கி விடுவார். ஒரு வேளையில நீங்க கொடுப்பதற்கு உங்ககிட்ட பணம் இல்லை, ஆண்டவர் முன்னிலையில நீங்க வந்துட்டீங்க, ஆனா உங்க மனசு பூராக பாரம், கஷ்டம், துன்பம், வியாதி, தொல்லை, குடும்ப பிரச்சனை இவைதான் இருக்கிறது. இப்ப என்ன பண்ணிப்பீங்க? நான் சொன்ன அதே பிரின்சிபிள் தாங்க. உங்களது துக்கத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது அது பாதியாக குறையும். ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, மற்றவங்க போல எனக்கு காணிக்கை கொடுப்பதற்கு கையில பணம் கிடையாது, ஆனா மனசு பூராகவும் வேதனை இருக்குது, துன்பம் இருக்குது, கவலை, கண்ணீர் எல்லாம் இருக்குது. இவற்றை இறக்கி வைக்கிறேன், காணிக்கையாக இறக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க காணிக்கையாக இறக்கி வச்சு பாருங்க. நிச்சயமாக எப்படி துக்கம் பகிரப்படுகிற பொழுது, துன்பம் பகிரப்படுகிற பொழுது அது பாதியாக்கப்படுமோ, அதே போன்று ஆண்டவரது சமூகத்தில் உங்களது மனசை நீங்க இறக்கி வைக்கிற பொழுது உங்களது துக்கம், துன்பம், கவலை, கஷ்டம், வியாதி எல்லாமே உங்களிடமிருந்து குறைந்து போக உங்களது வாழ்க்கை சிறப்பையும் செழிப்பையும் கண்டு கொண்டு சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழும். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்து போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி
எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். உன்முகம் பார்க்கத்தானே தினம் அப்பம் கையில் கொண்டேன். என் உயிர் அதில் உன்னுயிர் தந்து என்னை வாழ செய்யுமே. என் பலம் நீர்தானே, என் பலவீனம் நீர்தானே. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயணமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கில் இருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயணமாகிய இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையில் இருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனே, ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. உயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமானது. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்டன விளங்க செய்தார். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சிமை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரையில் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தார்களும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் நடந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்கும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே கேட்டிருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுத்து நிற்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின்
ஆட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்ற நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதா. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை விடுவியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள்நுரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொல்லாத சாத்தானிடம் நின்று காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரலோகத்தில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவன் அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடுவோமாக. அன்பே ஊற்றாகிய தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த பலி மூலமாக ஆசீர்வதித்து இந்த நாள் பூராக எங்களோடு வழி துணையாக வந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து
எங்களோடு கூடவே நீர் நடக்க இருப்பதை நினைத்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். மேலுமாக நீர்தாமே எங்களுக்கு பக்கபலமாக இருந்து நாங்கள் ஆசீரோடும் ஆரோக்கியத்தோடும் நன்மைத்தனத்தோடும் வாழ்ந்து கொள்ள உதவி செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, மகிழ்ந்திருப்போம், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். பிலிப்பியர் 4:4 சொல்லுவதன்படி ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்போம். May God bless you. Take care and see you all tomorrow.